வணக்கம் மகளே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஒரு கேம் பற்றின படத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது வீடியோ கேமில் விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போட்டு விடுங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் யாராவது வீடியோ கேமில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்னென்னலாம் பண்ணி அந்த கேமுக்குள்ளேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு சொன்ன படம் தான் ஜுமன்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் 1996 அலெக்ஸ் அப்படிங்கிற பையன் பீச் ஓரமாக வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஜுமன்ஜி அப்படிங்கிற ஒரு பெட்டியை பார்த்து பீச்சில் இருந்து வீட்டுக்கு கொண்டு போகிறான். வீட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பரமபத விளையாட்டு இருக்கிறத பார்த்து அலெக்ஸ் இருந்துட்டு எவன்டா இதெல்லாம் விளையாடுறா அப்படின்ட்டு அந்த பெட்டியை மூடி வச்சுட்டு வீடியோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் கவனிச்சுட்டு இந்த ஜுமான்ஜிங்கிற மாயாஜால பெட்டி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ கேம் கேசட்டாக மாறிடுது. அலெக்ஸும் நைட் எழுந்திரிச்சு அந்த பெட்டியை திறந்து பார்க்கல அப்படின்னு திறக்கும் போது அதில் ஜுமான்ஜி அப்படிங்கிற கேசட்டை பார்த்து அலெக்ஸ் வீடியோ கேமில் போட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். அங்கே என்னமோ நடந்து அலெக்ஸ் அங்கேருந்து காணாமல் போயிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ண ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது மொபைலில் ஃப்ரிட்ஜு கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கும், ஹோம் ஒர்க்லாம் முடிச்சு அப்படின்னு. இதை பார்த்து ஸ்பென்சர் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு போய் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா கதவை திறந்து நீ நீங்கள் ஸ்கூல் போயிட்டு அப்பாவை பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்பென்சரும் ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்காது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்பென்சர் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஃப்ரிட்ஜ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த ஸ்பென்சரை பார்த்துட்டு ஹோம் ஒர்க்கில் முடிச்சு அப்படின்னு கேட்டிருக்க ஸ்பென்சர் அவனுடைய ஹோம் ஒர்க்கில் எடுத்து ஃப்ரிட்ஜு கிட்ட தந்துடுறான். இதை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜ் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட காரில் ஏறி போயிடுறான். அப்போ திடீர்னு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெரியவர் வந்து ஸ்பென்சரை பார்த்து யார் தம்பி நீ எதுக்கு இங்கே நின்றுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்பென்சரும் என்னோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்பவே பயத்தோட சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் வந்துட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்பென்சர் ரொம்பவே பயத்தோட அங்கேருந்து ஓடிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் பெத்தினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஸ்கூலில் காட்டுறாங்க. பெத்தினி எக்ஸாமில் எழுதிட்டு அவளோட ஃப்ரெண்டோட ஃபோனில் கடலை போட்டுருக்கும்போது பெத்தினியோட மிஸ் பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. தென் அடுத்த சீனில் மார்த்தா அப்படிங்கிற பொண்ணை காட்டுறாங்க. மார்த்தா வந்துட்டு பிடி டீச்சர்கிட்ட நான் விளையாட வரல, நான் படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க இருந்துட்டு இது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நீ கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மார்த்தா வந்துட்டு இதனால டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அவங்களை எதிர்த்து பேசுகிறாங்க. இதை கேட்ட மிஸ் மார்த்தாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பென்சரை பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டுருப்பாங்க. ஸ்பென்சர் அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட ஹோம்ஒர்க்கை நீ தான் பண்ணி தந்துடுறது ஸ்பென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பென்சரும் ஸ்கூலை விட்டுக்கு இது நிறுத்திடுவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே பயத்தில் ஹோம்ஒர்க்கெலாம் நான் தான் பண்ணி தந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேர்த்தையும் பனிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு பிரின்சிபல் இருந்துட்டு ஸ்கூலில் இருக்கிற பழைய ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ண சொல்லிடுறாரு. இவங்க எல்லாரும் ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மார்த்தா கிட்ட ஸ்பென்சர் இருந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷனாக பிடிக்காதா அப்படின்னு கேட்டுருக்காரு. உங்களை மாதிரியே தான் நானும், எனக்கும் படிப்புனா தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டுக்காமல் ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்த ஃப்ரிட்ஜு கிட்ட ஸ்கூலுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருந்த வீடியோ கேம் ஃப்ரிட்ஜ் கையில் சிக்கிடுது. இதை பார்த்த ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு ஸ்பென்சரை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்பென்சர் இருந்துட்டு மேபி இது வீடியோ கேமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் ரூமில் இருக்கிற ஒரு பழைய டிவியில் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. டிவியில் போட்டு பாட்டு இருக்கும்போது அதில் வெல்கம் டு ஜுமன்ஜி அப்படின்னு காட்டுது. இதை பார்த்த ஃப்ரிட்ஜும் ஜுமன்ஜினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்பென்சரும் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். கேம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டரை சூஸ் பண்ண சொல்லுது. ஃப்ரிட்ஜும் பைலட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி பார்க்குறான். அந்த கேரக்டர் சூஸ் ஆகாதங்காட்டி ஜுவாலஜி எக்ஸ்பர்ட்டான மவுஸ் அப்படிங்கிற கேரக்டரை சூஸ் பண்ணுறான். அடுத்து ஸ்பென்சர் இருந்துட்டு டாக்டர் ஸ்மால்டன் பிரேவ்ஸ்டோன் அப்படிங்கிற கேரக்டர் சூஸ் பண்ணுறான். ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு பெத்தினி கிட்ட உன்னோட கேரக்டர் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பெத்தினி அங்கே வந்து ப்ரொஃபசர் சில்லி ஓப்ராயின் அப்படிங்கிற கேரக்டர் சூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு மார்த்தாவையும் கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் மார்த்தா அங்கே வந்து கில்லர் ஆஃப் மேனான ரூபி அப்படிங்கிற கேரக்டர் சூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிவியில் மறுபடியும் வெல்கம் டு ஜுமன்ஜி அப்படின்னு காட்டுது. இப்போ திடீர்னு அங்கே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே எல்லாரும் பயத்தாட இருக்க அப்போ ஸ்பென்சர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த வீடியோ கேமோட பிளக்கை கழட்டி விட்டுறான். கழட்டி விட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ கேம் ஆன ஸ்பென்சர் அதுக்குள்ளே போயிடுறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே ஷாக்கில் இருக்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த வீடியோ கேமுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானத்தில் குதிக்கிற ஒரு கேரக்டர் காட்டாங்க. அந்த கேரக்டர் காட்டுக்குள்ளே குதிச்சு தன்னுடைய என்ட்ரி காட்ட பார்த்தா இந்த மெயினான கேரக்டரில் ராக் நடிச்சிருப்பாரு. இவரும் இந்த கேமுடைய கேரக்டரில் ஒருத்தர் தான். இந்த கேரக்டரை சூஸ் பண்ணது வேற ஸ்பென்சர். அவன் நிஜ உலகத்தில் ஒல்லி குச்சா வேற இருந்திருப்பான். இந்த கேரக்டர் வேற லெவலில் ஆம்சலா வச்சுட்டு ஃபிட்னஸாக இருக்கிற கேரக்டர் வேற. இதை பார்த்து ஸ்பென்சர் நானாடா இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கேன். இப்போ திடீர்னு வானத்துலேருந்து அந்த காட்டுக்குள்ளே 3 பேர் வந்து பொத்துன்னு விழுங்குறாங்க. இவங்கள பார்த்து ஸ்பென்சர் யாரா நீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஜுவாலஜி எக்ஸ்பர்ட்டான மவுஸ் அப்படிங்கிற கேரக்டர் சூஸ் பண்ணியிருந்த ஃப்ரிட்ஜும் இந்த காட்டை பார்த்துட்டு நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன். இதை பார்த்து ஸ்பென்சரும் நீ தான் ஃப்ரிட்ஜா அப்படின்னு கேட்க அதுக்கு மவுஸ் கேரக்டர் இருக்கிற ஃப்ரிட்ஜும் நான் தான் ஃப்ரிட்ஜ், நீ யாரா முதல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரேவ் ஸ்டோன் கேரக்டர் இருக்கிற ஸ்பென்சரும் நான் தான் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரிட்ஜும் ஏன்டா கதை விட்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்பென்சர் இருந்துட்டு நாமெல்லாம் கேமுக்குள்ளே வந்திருக்கோம் காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரவுண்ட் ஹவுஸ் கேரக்டரில் இருக்கிற மார்த்தா இருந்துட்டு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்பென்சர் இருந்துட்டு நாமெல்லாம் கேமுக்குள்ளே இருக்கிற கேரக்டராகவே மாறி இருக்கோம் காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஷெல்லி ஓப்ரே அப்படிங்கிற கேரக்டருக்குள்ளே இருக்கிற பெத்தினி இருந்துட்டு காய்ஸ் நம்மளாம் இப்போ கோமாவிலையோ இல்லை கனவு உலகத்துலையோ இருக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக எல்லாரும் முழிச்சுக்க, நம்மளாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பெத்தினிக்கு பின்னாடி இருக்கிற தண்ணிக்குள்ளே இருந்து மெதுவாக ஒரு நீரியனை வந்து அவளை அப்படியே கடிச்சு முழுங்கிடுது. இங்கே நடந்த சம்பவத்தை பார்த்து எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கும்போது மறுபடியும் வானத்துலேருந்து ஷெல்லி ஓப்ரே கேரக்டரில் பெத்தினி வந்து அந்த காட்டுக்குள்ளே விழுறாங்க.
இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யாருக்கும் புரியாத சமயத்தில் அப்போ மறுபடியும் அங்கே ஒரு நீர் யானை வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அப்படின்ட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நீர் யானைகிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு கார் வந்துடுது. அந்த காருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த காரில் ஏறி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த கார் ஓடிட்டு போகிற கேரக்டர் கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க பேரை சொல்லி அவங்க சாகசத்தை சொல்லிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த பெத்தினி இருந்துட்டு இவன் ஒரு லூசு பையன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்ட ஸ்பென்சர் இவர் ஒரு ப்ரோக்ராமிங் கேரக்டர், எந்த கேள்வி கேட்டாலும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட பதிலே தான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த கேரக்டர் இருந்துட்டு ஜுமான்ஜி சாபத்தில் இருக்கு, அதுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்பென்சர் வந்துட்டு என்ன சாபம் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கேரக்டர் வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதின லெட்டர்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல திடீர்னு ஸ்பென்சரோட கையில ஒரு லெட்டர் வந்துருது. அந்த கதையை ஸ்பென்சர் எடுத்து படிக்கும்போது இந்த கேமுடைய ஃபிளாஷ்பேக்கை போடுறாங்க. அப்போ அந்த என்பிசி கேரக்டர் பேச ஆரம்பிக்குது. என் பேர் தான் பில்லிங் ஸ்டெயின், நான் ஜுமான்ஜிக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கேன். உங்களுடைய நெருங்கிய நண்பரான ப்ரொஃபசர் ரசல் பேக்னட் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. ப்ரொஃபஸரும் சிறுத்த மலையில் இருக்கிற வைரக்கல்லை எடுக்கிறது ஒரே குறிக்கோளாக இருந்திருக்காரு. இது தெரியாம சிறுத்த மலை இருக்கிற இடத்த நான் அவருக்கு காட்டிட்டேன். அவரும் போய் சிறுத்தையோட அந்த கண்ணில் இருக்கிற வைரத்தை எடுத்ததுனால அந்த வைரத்துடைய சாபம் வந்து அவரும் தீய சக்தியினால பாதிப்படைஞ்சிருக்காரு. இவர் பண்ண இந்த வேலையினால ஜுமான்ஜி சாப நிலையை அடைஞ்சிருச்சு. நானே ஜுமான்ஜி அழியறதுக்கு காரணமாயிட்டேன் அப்படின்னு நினைச்சதுனால தான் அவருக்கே தெரியாம அந்த வைரத்தை நான் சுட்டுட்டு வந்துட்டேன். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு, இந்தாங்க அப்படின்ட்டு அந்த வைரத்தை எடுத்து நீட்டுறாரு. இதை பார்த்து ஸ்பென்சர் ரொம்பவே அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க. நீங்க 4 பேர் வீட்டுக்கு போனா அந்த சிறுத்தை மலையோட கண்ணில் போய் இந்த வைரத்தை வச்சிருங்க. பார்த்தா அந்த ஜுமான்ஜியோட சாப நீங்கும். கேமை முடிக்கணும்னா ஜுமான்ஜின்னு கூவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுமான்ஜியோட மேப் எடுத்து ஸ்பென்சர் கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஸ்பென்சரை கையில வச்சுட்டு இந்த வைரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜோடைய பேக்ல போட சொல்றாரு. இது ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நான் ஏன்டா போகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்பென்சர் உங்களோட தாண்டா பேக் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரிட்ஜும் அதுக்கப்புறம் அந்த வைரத்தை எடுத்து பேக்ல வச்சுக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த மார்த்தாவும் காய்ஸ் நம்ம கேமை முடிச்சா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு பெத்தனி வந்துட்டு நாம ஏன் அந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்பென்சர் வந்துட்டு இதை நம்ம தான் முடிச்சாகணும், இந்த ஜுமான்ஜி நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. காய்ஸ் இங்க பாருங்க, நான்லாம் வீட்டில் இருக்கும்போது சாப்பிடாம கூட இருந்துருவேன், வீடியோ கேம் விளையாடாம இருக்கவே மாட்டேன். நான் வீடியோ கேம் விளையாண்டு ஒரு லெவலில் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த லெவலில் இன்னும் டஃப்பாக இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜுமான்ஜி கேமை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்ல ஃப்ரிட்ஜும் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் உங்களுக்கு தெரியுமா ஸ்பென்சர் அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்பென்சரும் தெரியும் இந்த மேப்பை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஸ்பென்சரும் இந்த மேப்பை பார்க்க என்ன இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு புலம்புறாரு. இப்போ பெத்தனியும் பக்கத்தால் வந்து இது ஜுமான்ஜியோட மேப்பு தான் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்ல ஸ்பென்சரும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுருக்கேன். இப்போ மார்த்தா இருந்துட்டு கேஜியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பெத்தனி கேட்க அதுக்கு மார்த்தாவும் மேப்பை பற்றின படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஸ்பென்சருக்கு புரியுது நம்ம ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சரும் கன்னடத்தில் கை வச்சு அழுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாமல் அவருடைய சிஸ்டத்தோட அப்போ ஒரு ஸ்க்ரீன் வந்து நிற்கிது. பிரேவ் ஸ்டோனுங்கிற கேரக்டருக்கு என்னென்ன திறமைகளாக இருக்குது அப்படின்னு காட்டுது. எதுக்கும் பயந்துக்கவே மாட்டார், அதிக ஸ்ட்ரென்த் உள்ள ஆள், ஓடுறவர் பயங்கர கோவமுடைய ஆளு அப்படின்னு காட்டுது. இந்த கேரக்டருடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டுது. இதை பார்த்து மாற்றவும் அவங்களுடைய திறமையை தெரிஞ்சுக்க அவங்களுடைய செஸ்ட்டை பற்றி பார்க்க இப்போ அந்த ஸ்க்ரீனில் கராட்டே அக்கீடோ டான்சிங் ஃபைட் அப்படின்னு காட்டுது. கேரக்டருடைய வீக்னஸ் அப்படின்னா விஷம் அப்படின்னு சொல்லுது. பெத்தனி அவங்களுடைய திறமை தெரிஞ்சது அவங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஃபுல்லாக படிப்பை பற்றி வந்ததுனால அந்த அளவுக்கு அவங்க கேரி எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜும் அவருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்க அவருடைய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது இவருடைய கேரக்டரில் மிருகங்களோட பழகிறதையும் அதிக வெயிட் தூக்கிட்டு போகிறத தவிர ஸ்ட்ரென்த் அப்படின்னு இந்த கேரக்டருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கேரக்டருடைய வீக்னஸ் அப்படின்னா கேக்கு ஸ்பீடு ஸ்ட்ரென்த் அப்படின்னு காட்டுது. இதை பார்த்த ஃப்ரிட்ஜும் என்னடா கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பெத்தனி அப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு மேப்பை பார்த்து வழி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நின்று இருக்க இடத்த கிராஸ் பண்ணி ஒரு ராக்கெட் லான்ச் போய் வெடிக்குது. அங்கே இப்போ ப்ரொஃபஸருடைய ஆளுங்களை பார்த்த ஸ்பென்சர் இருந்துட்டு எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்கே இவர் விடுத்து அவங்க 3 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஸ்பென்சர் என்னையாட விட்டுட்டு போறீங்க அப்படின்ட்டு அவங்கள முந்திட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ மார்த்தாவும் பெத்தனியும் கூட வேகமாக ஓடிட்டு இருக்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு நான் மட்டும் ஏன்டா இப்படி ஓடுறேன் அப்படின்னு சொல்ல அங்கே பயங்கரமாக பாமெல்லாம் போட்டுட்டு ப்ரொஃபஸருடைய ஆளுங்க துரத்திட்டு வராங்க. இப்போ காட்டுக்குள்ளே போந்த இவங்களும் வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது அப்போ பெத்தனியும் கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ப்ரொஃபஸருடைய ஆளு அவங்க பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருந்த மார்த்தாவை அங்கே வேகமாக வந்து அவருடைய நெஞ்சு மேலே ஒரு எத்தோட அவனும் எங்கே போனான்னு தெரியாமே காணாமல் போயிடுறான். இப்போ காட்டில் இன்னொரு பக்கம் போயிருந்து ஃப்ரிட்ஜையும் ஸ்பென்சரையும் காட்டுறாங்க. இப்போ ஸ்பென்சர் இருந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட என்னோட ஆயுதங்களை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பேக்குள்ளே கையை விட்டு நோண்டி பார்க்க ஒரு பொம்மராங்க வந்து நிற்கிது. இதை வச்சு என்னடா பண்ண போறா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் கேட்க அதுக்கு ஸ்பென்சர் வந்துட்டு என்னோட தனிப்பட்ட திறமையில இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை துரத்திட்டு இருந்தவங்க மேலே எடுத்த விட அதுவும் திடீர்னு காணாமல் போயிருது. இதை பார்த்த ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு ஆடாப்பாவி மொட்டை மண்டையா நேரத்தில் கம்மனாக இருக்காம காமெடி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க நோக்கி ப்ரொஃபஸருடைய ஆளுங்க அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஸ்பென்சர் விட்டு அந்த பொம்மராங்க இவங்க 4 பேர்த்தையும் வந்து கொண்டு வருது. அது ஸ்பென்சருக்கே புரியாமல் எப்படா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ மறுபடியும் இவங்க நோக்கி 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பென்சரும் ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் அருவி ஓடிட்டு இருக்கிறத பார்த்து நின்றுட்டு இருக்க. அப்போ வேற வழியே இல்லை அப்படின்ட்டு மார்த்தாவும் பெத்தனையும் குதிச்சிடுறாங்க. இதை பார்த்து ஸ்பென்சரும் எனக்கு ஆளுனா போய் அப்படின்ட்டு மேலே நின்றுருக்கான். இப்போ ஃப்ரிட்ஜும் ஸ்பென்சருடைய காதை திரும்பி அவனை குதிக்க வச்சிடறான். இதை பார்த்து ப்ரொஃபஸருடைய ஆளுங்க
அங்கேருந்து அப்படியே திரும்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது மார்த்தாவும் காய்ஸ் என்ன சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் மார்த்தாவை அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு மார்த்தா காணாமல் போயிடுறாங்க. ஃப்ரிட்ஜு ஸ்பென்சர் கிட்ட அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்க. அப்போ திடீர்னு டொயிங் அப்படின்னு சத்தம் கேட்டுட்டு மார்த்தா ஃப்ரிட்ஜ் மேலே வந்து பொத்துன்னு விழுகிறாங்க. பார்த்தா மறுபடியும் ஸ்பென்சருக்கு ஒன்று தெரியுது. மார்த்தாவுக்கு பக்கத்தில் போய் அவளுடைய கையை திருப்பி பார்க்க அவளுடைய கையில் இருந்த 3 கோடுலேருந்து ஒரு கோடு காணாமல் போயிருக்கும். இதை பார்த்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு அட மொட்டை எனக்கு புரியுற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்ல இதுக்கு ஸ்பென்சர் இருந்துட்டு இந்த கையில் இருக்கிற கோடு தான் நம்மளுடைய லைஃப். கண்டிப்பாக இந்த 3 கோடு அழிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த கேமை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு போக மாட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்பென்சர் இருந்துட்டு நம்ம இங்கேயே செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெத்தினி இருந்துட்டு மேப்பை பார்த்து லெவல் 3க்கு போகிறதுக்கான ரூட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த ஆடுறது காட்டு வழியாக லெவல் 3 இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு ஸ்பென்சர் கிட்ட நம்ம எல்லாம் உன்னால தானே இந்த கேமுக்குள்ள வந்து மாடிட்டு இருக்கோம், இனிமேல் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்பென்சர் இருந்துட்டு நான் ரொம்ப சின்ன பையனா நோஞ்சானா இருந்ததுனால நீ என்னடா பேசாமல் இருந்த, நான் நல்லா படிப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ என்னோட பேசவே ஆரம்பித்தேன். அதுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு இந்த உடம்புல இருக்கிறதுனால குரலை வசதி பேசிகிட்டு இருக்கியாடா, இதுக்காக நான் உன்னை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்பென்சர் வந்துட்டு முடிஞ்சா கைவிடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு நீ இன்னும் சின்ன பையன் தானே அப்படின்னு மிரட்டுறான். அப்போ ஸ்பென்சர் ஃப்ரிட்ஜை முட்டாள்னு சொல்ல அப்போ ஃப்ரிட்ஜ் கோவத்தில் ஸ்பென்சரை பள்ளத்தில் தள்ளி விட்டுறான். இதை பார்த்துட்டு இருந்த பெத்தினியை மார்த்தாவும் நீ அவனை கொண்டுட்டே அப்படின்னு சொல்ல இப்போ மறுபடியும் ஸ்பென்சர் வானத்துலேருந்து இறங்குறான். இறங்கினதுக்கப்புறம் ஸ்பென்சர் இனிமேல் என்ன தள்ளி விடாத ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஃப்ரிட்ஜ் தள்ளி விட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஃப்ரிட்ஜோடைய காது மேலேயே ஒன்று வைக்கிறான். நம்மளாம் இந்த கேமை முடிச்சா அவனை ஃப்ரிட்ஜ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த லெவல் 3க்கான இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பெத்தினிக்கு பசிக்குது அப்படின்ட்டு கேக்கு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வாய் தவிர இந்த பிரெட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ திடீர்னு அந்த கேக்கை வாங்கி ஃப்ரிட்ஜும் சாப்பிட்றோம். கடைக்காரர்கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் இருந்துட்டு இது சுத்தமான கேக் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு பெத்தனி கிட்ட இது நீ பிரெட்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பெத்தனி இருந்துச்சு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜு ரொம்பவே பயத்தாட இருக்க திடீர்னு வெடிச்சு சிதற ஆரம்பிக்கிறான். ஃப்ரிட்ஜு வானத்துலேருந்து கூரையை பொத்துக்கிட்டு வந்து கீழே விழ மறுபடியும் அந்த கடைக்கார ஃப்ரிட்ஜை பார்த்து கேக் வேணுமா அப்படின்னு கேட்டுருக்கான். அதுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு இன்னொரு அளவு கேட்டால் சாவடிச்சிருண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து பிரேவ்ஸ்டன் உங்கள் உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த பையன் இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தேடுறது இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஒரு கூடையை பார்த்த ஸ்பென்சர் இருந்துட்டு அந்த கூடையை போய் திறந்து பார்க்கலான்னு பார்க்க அதுக்குள்ளேருந்து பெரிய பாம்பு இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்போ அந்த பாம்பை மாத்தாவை கொத்த போகும்போது ஸ்பென்சர் அந்த பாம்பை பிடிச்சிடறான். அப்போ ஜுவாலஜி எக்ஸ்பர்ட்டான ஃப்ரிட்ஜ் அந்த பாம்போட பல்ல வந்து பிடுங்கிடுறான். அப்போ அந்த கோடிக்குள்ள அந்த லெட்டரை பெத்தினி வந்து பிரித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு யானை பொம்மை இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பார்த்து ஸ்பென்சரும் அடுத்தது நம்ம ஒரு யானையை தேடி போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இவங்களை தேடி ப்ரொஃபஸரோட ஆளுங்க வந்திருப்பாங்க. அவங்க வேற இவங்களை பார்த்துட்றாங்க. இவங்களை வேற துரத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது பிரேவ் ஸ்டோன் கேரக்டரில் இருக்கிற ஸ்பென்சரும் ஒருத்தர் தடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டருடைய பவர் வச்சுட்டு ஸ்பென்சரும் ஒவ்வொருத்தரும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்க அப்போ ப்ரொஃபஸரே அங்கே வந்துடுறாரு. அப்போ திடீர்னு அங்கே யாரோ புகை மருந்தை போட்டு விட்டுறாங்க. இப்போ யாருனே தெரியாத ஒரு ஆள் இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்குது. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நிறைய கூர்மையான ஈட்டி வந்து அவங்களை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ நிறைய முதலைகளாக இருக்கிற படத்துலேருந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கதவை ஓப்பன் பண்ணி ஒரு காட்டுக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸ்பென்சரும் அவரை பார்த்து நீங்களே இதில் ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் வந்துட்டு நானும் சில மாதங்களுக்கு முன்னாடி இதில் வந்து மாட்டிட்டேன், என்னால் அடுத்த லெவலில் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செட்டுக்கு போக முடியல. அதுக்கு ஸ்பென்சர் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் வந்துட்டு ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பெத்தனி வந்துட்டு நாங்களாம் உன்னதான் தேடி வந்திருக்கோம் அலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அலெக்ஸ் வந்துட்டு அடுத்த லெவலில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செட் இருக்கிற இடத்த காட்டுறாரு. அங்கே 2 பேர் இருக்கிறத பார்த்த ஸ்பென்சரும் சரி இப்போ எப்படி போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ் அவங்க போகிறத நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பென்சரும் எவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்க அலெக்ஸ் வந்துட்டு ஒரு 3 வாரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஆடா போங்கடா அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. அலெக்ஸ் இருந்துட்டு ஷெட்டுக்குன்னு ஒரு வாசல் இருக்குது, இவங்க 2 பேர்த்தையும் தசை தள்ளி போயிட்டோம்னா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெத்தனி இருந்துச்சு இவங்களை மயக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஃப்ரிட்ஜ் வந்துட்டு பெத்தனி நீ அவங்கள மயக்கிறேன்ட்டு போனேன்னா உன் நடுமண்டியிலே நச்சுன்னு குட்டி உட்கார வச்சிரும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பெத்தனி இருந்துட்டு நான் ஒன்றும் போகலை அப்படின்ட்டு மார்த்தாவை கை கட்டுறான். மார்த்தாவும் என்னால் இது செய்ய முடியாது, கண்டிப்பாக நான் சொதப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்பென்சரும் மார்த்தா கிட்ட போய் பேசுனதுனால மார்த்தாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பென்சரும் அலெக்ஸ் கிட்ட அலெக்ஸ் இது எந்த வருஷம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அலெக்ஸும் 1996 அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க இப்போ ஸ்பென்சர் இருந்துட்டு நீ அலெக்ஸ் பிரேக் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அலெக்ஸ் இருந்துட்டு ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு நீ 20 வருஷமா இந்த கேமுக்குள்ளே இருக்கியா அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அலெக்ஸ் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். அப்போ ஸ்பென்சர் இருந்துட்டு அலெக்ஸ் கிட்ட நாங்கள் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மார்த்தாவும் அவங்க 2 பேருக்கு முன்னாடி போய் திசை திருப்பறதுக்காக அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்களாம் அந்த பக்கம் வேலையை கட் பண்ணிட்டு ஷெட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஷெட்டுக்குள்ளே போனால் ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு தெரியாமல் பைக்கை தட்டி விட அந்த சத்தம் கேட்டால் அதில் ஒருத்தர் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மார்த்தாவும் அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு அப்படியே ஷெட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அப்போ ப்ரொஃபஸருடைய ஆளுங்க பைக்கில் நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வேறு அலெக்ஸ் ரொம்ப
பயந்து நான் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்க அதுக்கு அலெக்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது, இதில் போய்க்குது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீட்டுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு சரி விடுங்க நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ பெத்தினி வந்துட்டு இவன் வேற ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்த்தா வந்து அலெக்ஸ் கிட்ட என்னாலே அந்த தனியனங்களை அடிக்கும்போது உன்னால் அந்த ஃப்ளைட்டை ஓட்ட முடியாதா, நீ தான் அலெக்ஸ் பைலட் எக்ஸ்பர்ட், நீ தான் போய் ஓட்டணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அலெக்ஸும் ஒத்துக்கிட்டு போய் ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸருடைய ஆளுங்க ஹெலிகாப்டர் பார்த்து ஷூட் பண்ணும்போது அதில் ஹெலிகாப்டர் ரெக்கையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பிரேக் உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அலெக்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஹெலிகாப்டரை பெரிய பள்ளத்தில் ஓடிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ அந்த பள்ளத்துக்குள்ள கூட்டமான நிறைய காண்டாமிருகம் வந்துடுது. ஸ்பென்சர் வந்துட்டு அலெக்ஸ் கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு ஹெலிகாப்டர் மேலே ஏறி சரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரிட்ஜ் பேக்குக்குள்ளே இருக்கிற வைரங்கள் போய் பள்ளத்தில் விழுந்துருது. ஸ்பென்சர் ஹெலிகாப்டர் சரி பண்ணிட்டு ஓன்னு கத்திட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரிட்ஜ் மட்டும் போச்சு அப்படின்னு சொல்ல ஸ்பென்சரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஃப்ரிட்ஜும் வைரக்கல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அது இல்லாமல் போனால் வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்ச அலெக்ஸும் ஹெலிகாப்டர் திருப்பிட்டு பள்ளத்துக்கு போகும்போது அந்த காண்டாமிருகமெல்லாம் அந்த வைரத்தை சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜும் ஸ்பென்சர் கிட்ட ஏதாவது பண்ணு ஸ்பென்சர் அப்படின்னு சொல்ல அப்போ ஸ்பென்சர் வந்துட்டு ஃப்ரிட்ஜை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். ஃப்ரிட்ஜை பார்த்து காண்டாமிருகமெல்லாம் அவனை நோக்கி வந்துட்டு இருக்க அப்போ அந்த வைரக்கலை ஸ்பென்சர் எடுத்து மார்த்தா கிட்ட தூக்கி போட்டுறான். கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜை காண்டாமிருகம்லாம் மிதிச்சே கொண்டு வருது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வானத்துலேருந்து மறுபடியும் வர ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்து ஸ்பென்சர் ஃப்ரிட்ஜை பிடிச்சிடறான். எப்படி அங்கிருந்து தப்பிச்சு இவங்கெல்லாம் ஒரு மலையில் வந்து இறங்கிடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அலெக்ஸை ஒரு கொசு கடிச்சிடும். அலெக்ஸோட வீக்னஸில் மஸ்கிட்டோஸும் ஒன்று. இதனால் அலெக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருப்பான். இதை பார்த்த பெத்தினியா இவன் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு பெத்தினியோட லைஃப்லேருந்து ஒன்று அலெக்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இதனால் அலெக்ஸும் மறுபடியும் உயிரோட வந்துடுவான். அதுக்கப்புறம் கடைசி லெவலான சிறுத்தை மலைக்கு அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. பெத்தினியும் மேப்பை பார்த்து நம்ம இந்த வழியாக போனால் மலைக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அலெக்ஸ் வந்துட்டு அது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஸ்பென்சர் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருக்கிற வைரத்தை வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறான். நடந்து போனால் சிறுத்தைங்க இருக்கும் அப்படின்ட்டு மரத்தில் ஏறி போகும்போது அணிலை பார்த்து பயந்துட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ கீழே இருக்கிற சிறுத்தையோட சண்டை போட்டு ஸ்பென்சரும் இறந்துடுறான். அப்போ எல்லாரும் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்பென்சரும் வானத்துலேருந்து கீழே குதிக்கிறான். அப்போ அங்கேருந்து ஓடியாந்து ஃப்ரிட்ஜ் நான் உன்னோட தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரிட்ஜை கூட்டிகிட்டு போய் அலெக்ஸ் இருந்துட்டு கண்டிப்பாக இதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஏன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது ஸ்பென்சர், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த கேமை முடிக்கலாம் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் இருந்துட்டு எல்லாரும் தனித்தனியாக ஃப்ரிட்ஜ் போங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே ப்ரொஃபஸரோடைய ஆளுங்களும் அங்கே வந்துடுறாங்க. அவங்களோட மார்த்தாவும் டான்ஸிங் ஃபைட் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ மார்த்தா காலில் ஒருத்த கைத்தை கட்டி வண்டியில் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இதை பார்த்து ஸ்பென்சரும் என் ஆள் மாலையார கை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கட்டையை எடுத்து கிரிக்கெட் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுறான். அப்போ இன்னொரு பக்கம் பெத்தினி வேற சிறுத்தை வந்து ஒன்று பிடிச்சிருது. இன்னொரு பக்கம் ஸ்பென்சர் அந்த பைக் எடுத்துட்டு வேகமாக போயிட்டு இருக்க ஸ்பென்சரை துரத்திட்டு நிறைய சிறுத்தை வந்துட்டு இருக்கு. அந்த சிறுத்தையை பார்த்த ஸ்பென்சரும் வண்டியில் இருக்கிற நெருப்பு பத்திர துப்பாக்கி எடுத்து பட்டம் போட்டு அந்த சிறுத்தை நெருப்புக்குள்ளே மாட்டி விட்டுறான். இன்னொரு பக்கம் சிறுத்தை மலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஃப்ரிட்ஜ் கிட்ட பெரிய காட்டியான வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த கேரக்டர் ஜுவாலஜி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் என்ன சொன்னாலும் அந்த யானை கேட்கும். அங்கே பெத்தினி இருந்துட்டு ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டியிருப்பாங்க. பெத்தினியை வச்சுட்டு ப்ரொஃபஸர் அந்த வைரக்கலை கொடு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க அப்போ ஸ்பென்சரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ப்ரொஃபஸரும் கொடுக்கலினா இவனை சுற்றுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்பென்சரும் ஏன்னா இப்போ அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ மாசான என்கிட்ட கொடுத்து யானை மேலே ஃப்ரிட்ஜும் வந்துட்டு இருக்க ஃப்ரிட்ஜு கையில் இருக்கிற வைரத்தை ப்ரொஃபஸர் பார்த்துடுறாரு. ப்ரொஃபஸரும் சிறுத்தி விட்டு அந்த யானையை கடிக்க வச்சதுனால யானையும் துள்ள ஆரம்பிக்குது. இதனால ஃப்ரிட்ஜு கிட்ட இருந்த வைரம் நிறைய பாம்பு இருக்கிற இடத்த போய் விழுந்துருது. இதை பார்த்த மார்த்தாவும் ஸ்பென்சர் அந்த மலை மேலே ஏற சொல்லிடுறான். ஸ்பென்சரும் பைக்கில் வேகமாக மலை மேலே ஏறிட்டு இருக்க அப்போ நிறைய பாம்புக்கு நடுவில் அந்த வைரக்கலை இருக்கிறத பார்த்த மார்த்தாவும் அந்த பாம்பு மிதிக்காம மெதுவாக போய் வைரக்கலை எடுத்த உடனே ப்ரொஃபஸர் மார்த்தாவை நோக்கி வந்துடுறான். மரியாதையை அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல முடிஞ்ச எடுத்துக்கோ அப்படின்ட்டு மார்த்தாவும் பாம்பை மிதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கேரக்டரோட வீக்னஸ் விஷம் அப்படிங்கிறதுனால மார்த்தாவும் இறந்துடுறான். மறுபடியும் மார்த்தா வானத்திலிருந்து குதிச்சிட்டு இருக்க சிறு வேகமாக போய் ஒரு கொக்கி எடுத்து மலையில போட்டு கைத்தாட பறந்து போய் மார்த்தா கிட்ட இருக்கிற அந்த மந்திரக்கல்ல வாங்கிடுறான். அதை வாங்கினதுக்கப்புறம் அந்த மந்திரக்கல்ல அந்த பொருத்த வேண்டிய இடத்துல வச்சிடறான். வச்சதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே நடக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்போ பெத்தினி இருந்துட்டு அதோடைய பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஜுமான்ஜி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜுமான்ஜியை பிடிச்சிட்டு இருந்த சாபம்லாம் நீங்கிருது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பில்லிங்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு போகிறதுக்காக வழி அனுப்பி வைக்குது. எல்லாரும் ஜுமான்ஜிலேருந்து அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. இது நல்ல ஒரு அட்வென்ச்சரிங்கான மூவினே சொல்லலாம். இந்த படத்துடைய பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிறேன். See you guys.